13 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இப்போவே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் பல தலைவர்கள் இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இங்கே வரும்போது, திரு கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போகும்போது அப்போ கூட நிறைய இங்கே பிரிஞ்சிடுவாங்க அங்கே பிரிஞ்சிடுவாங்க நிறைய கருத்துக்கள் இருந்தது. இப்போ வந்து அவர் சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு கட்டத்தில் இந்த கூட்டணி அரசியல் கணக்குகள் அதெல்லாம் தாண்டியும் தமிழகத்தில் இப்போ எப்படி நிலைமை இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, தொடர்ந்து உதாரணமாக முதலமைச்சர் சட்டசபையில் என்னுடைய ஆட்சியில் வந்து கொலைகள் குறைவுன்னு சொல்கிறாரு. அடுத்த 2 நாட்களில் 8 படுகொலைகள் இருக்குது. ஒரு மாதத்தில் 38 படுகொலைகள். இது வந்து சொந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அரசியல் ரீதியிலான நடக்கக்கூடிய கொலைகள். அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து மிக மிக மோசமாக இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் பாதுகாப்பில் இருந்து ஓய்வு பெற்ற எஸ்ஐ வந்து படுகொலை செய்யப்படுறார். அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் மேலே ஒரு போலி கேஸ் போட்டு அவர்கிட்ட பணம் பறிப்பதற்கு முயற்சி செய்திருக்காங்க. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அப்படியும் எந்த பாதுகாப்புமே கொடுக்கப்படவில்லை. அப்போ இங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும்போது இதை நீக்குவதற்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பல வியூகங்களை பல விஷயங்களை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இது எப்படி கொண்டு போகிறதுன்றது அவர்களுக்கு மட்டத்தில் தெரியாத தகவலாக இருக்க போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி தான் தெரியுமா என்ன? நிச்சயமாக. அதாவது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர். இப்போ தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், கனிம வள கொள்ளைகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டின் மேலே அக்கறை கொண்ட ஒரு சந்திப்பாக கூட அதை எடுத்துக்கலாம் நிச்சயமாக. அப்போது ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி இது அரசியலா இல்லை அக்கறையான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி 2 அரசியல் தலைவர்கள் பேசும்போது நிச்சயமாக அரசியல் இருக்கும் தான், அது இல்லைன்னு மறுக்கிறது வந்து சரியாக. இந்த சந்திப்பு முடிகிறப்ப ஒரு ட்விட்டர் பதிவு வருது. இல்லைனா கூட அது அரசியலாக நேரடியாக நம்ம ஒன்றும் தொடர்பு கொள்ள முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் 2026 அப்படின்னு திரு அமித்ஷா ட்விட்டரில் பதிவிடுறாரு இந்த சந்திப்புக்கு பிறகு. அதுக்கு முன்னாடியே போட்டிருக்காரு, ஆனால் தமிழில் போடல. அந்த வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, தமிழ்நாடு குறித்து பேசுனது போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து அந்த தமிழ் எழுத்துக்களோட அந்த கேப்ஷன்ஸோடு போட்டிருக்காரு. அது ரொம்ப அதிகமாக பொருத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரெகுலராக அவர்களுடைய ஆஃபீஸ் சந்திப்பு நடக்குது, சந்திப்பு தொடர்ச்சியாக ஒரு ட்விட்டர் பதிவு வருது, தமிழில் வருது. அப்போ அது எப்படி ஒரு அரசியல் முக்கியத்துவம் இல்லை? அதாவது முன்னாடி நாள் பாராளுமன்றத்தில் பேசின உரையினுடைய தொகுப்பு தான் அது.